நீ திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாடு கல்வியில சிறந்த மாநிலமாக விளங்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகிற அரசாக நம்முடைய அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இன்றைக்கு மிகச்சிறப்பாக முறையில் இந்த துறையை இயக்கி இன்றைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய மாநிலமாக கல்வித்துறையில் சிறந்த மாநிலம் விளங்குகிறது என்று சொன்னால் அது காரணம் நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்பதை நான் பெருத்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இது ஒரு நல்ல திட்டம். இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் இதுவரை எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு கல்வியில நம்முடைய மாநிலம் சிறந்த மாநிலம் விளங்க வேண்டும் என்பதற்காக 44,000 கோடி ரூபாய் கல்விக்காக ஒதுக்கீடு செய்திருக்கிற முதல்வர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான் என்பதை இந்த நிகழ்ச்சியில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு பள்ளியிலேயே பயிலக்கூடிய அந்த நிலையிலேயே பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு ஆதார் பதிவு, அஞ்சலக வங்கி கணக்கு எண் தொடங்குதல் போன்ற நிகழ்ச்சியை இன்னைக்கு பள்ளிகளிலே தொடங்குகிறார்கள். அதுவும் முதல்ல இந்த திட்டத்தை நம்முடைய ஆலந்தூர் தொகுதியில் அமைச்சரே நேராக வருகை தந்து நம்முடைய தொகுதியில் தொடங்குவது என்பது உள்ளபடி எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்காக என்னுடைய தொகுதிக்கு வருகை தந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிற நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு தொகுதி மக்களின் சார்பில் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த துறையில் மட்டும் இல்லை, இன்றைக்கு எல்லா துறையிலும் நம்முடைய முதல்வர் அவர்கள் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் நம்முடைய மக்களுக்காக உழைத்து அனைத்து துறைகளையும் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய மாநிலமாக இந்த மாநிலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற தலைவர் தான் நம்முடைய முதல்வர்கள். ஆக வருகை தந்திருக்கிற மாணவ செல்வங்களை பொறுத்தவரையிலும் இந்த நிதி ஸ்கூலை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட தேர்ச்சி விகிதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. இன்னைக்கு அரசு இவ்வளவு திட்டங்கள் செய்வதற்கு காரணம் என்னன்னா, இந்த ஏழ்மை நிலையில் இருக்கிற மாணவர்கள்லாம் சிறந்த முறையில் படித்திட வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது நம்முடைய அரசு. ஆக இவற்றையெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வருகின்ற காலங்களில் நம்முடைய நிதி பள்ளி அதிகமான நம்முடைய மாணவர்கள் அதிகமான தேர்ச்சி விகிதத்தை பெற்று இந்த பள்ளிக்கு நல்ல பெயரை பெற்றுத்தர வேண்டும் என்று மாணவ செல்வங்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் கேட்டுக்கொண்டு, ஆக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமையை தேடி தந்திருக்கிற நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.